சார் நில்லுங்க. எங்க போறீங்க? நிலாவை பார்க்கணும். யார் நீங்க? நான் நிலாவை பார்க்கணும். நிலாவா? அப்படி எல்லாம் யாரும் இல்லைங்க. இல்ல போங்க சார். இங்கதான் தங்கி இருக்காங்க. போங்க சார். இல்ல சார் உள்ள யாரும் போக கூடாது சார். இல்ல நான் பார்க்கணும் சார். இல்ல நான் பார்க்கணும் சார். இல்லைங்க சார். சார் சொல்ல போயிட்டே இருக்கீங்க. நான் முடிஞ்சு போச்சு சார். நான் நிலாவோட கார்டியன். ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போறேன். நிலா சார் யாரா இருந்தா என்ன சார்? இந்த நேரத்துல பார்க்க கூடாது சார். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இது லேடிஸ் ஹாஸ்டல். இங்க சார் நான் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன் சார். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். அங்க சண்முகம் ஏன் தேவையில்லாம கத்துற? 1 மினிட் ப்ளீஸ். அவர் மேல எந்த தப்பு இல்லைங்க, என் மேலதான் தப்பு. இந்த நேரத்துல உங்க எல்லாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்றேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இது என்னோட லைஃப். எனக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நிலா கிட்ட பேசிட்டு. நீங்க யாரு? நான் ரிஷி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க போன் பண்ணாங்க. நீங்களா? அந்த ரிஷி நான் தான், நிலாவோட கார்டியன். மேடம் உங்க பெர்மிஷனோட ஒரு 5 நிமிஷம் நான் நிலா கிட்ட. அதோ அங்க அங்க நிலா 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 ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் இங்க வாங்க ப்ளீஸ். கலாட்டா பண்றீங்களா? கலாட்டா? நான் கலாட்டா பண்ண வரலன்னு உங்களுக்கு நிலாக்கு தெரியும் மேடம். ஷினோஸ் மேடம். மேடம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் ரிஷி இது வரைக்கும் யார்கிட்டயும் எங்கேயும் பேச பயப்பட்டதில்லை, தயங்கினதில்லை. ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு தயக்கம், பயமா இருக்கு, ஒரு மரியாதை இருக்குன்னா அதுக்கு இந்த நிலா தாங்க காரணம். பிகாஸ் ஷி ஹஸ் அஃபெக்டட் மீ so much. மேடம் மேடம் எனக்குள்ள ஏதோ ஒண்ணு தொலைச்சிட்டு நான் அதை இங்க தேட வந்தேன். நான் ரொம்ப மோசமா இருந்தேங்க. ஏன் இவங்களே ஒரு நாள் என் கூட இருந்துட்டு போங்கன்னு கேட்டிருக்கேன். என்ன? ஆனா இப்போ வாழ்நாள் பூரா இவங்க என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது போச்சு. காசு கொடுத்தா எந்த பொண்ணுமே கட்டிலுக்கு வந்துடும் நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. அப்படி நான் இருந்தேன். ஆனா சூழ்நிலை தான் ஒரு பொண்ணுக்கு காரணம். எந்த பொண்ணுமே அப்படி இல்லைன்னு என் முகத்துல அறையாமலே எனக்கு புரிய வச்சேங்க. காதல் நான் கெட்ட வார்த்தை நான் சொல்லிட்டு இருந்தேங்க. பைத்தியக்காரன். காதல்னா கெட்ட வார்த்தை. ஆனா அந்த காதல் தான் ஒருத்தனை மனுஷனாக்குதுன்னு எனக்கு புரிய வச்சதும் இவங்கதான். காதல் கண்ணிலே ஆரம்பிக்கல, இதயத்திலே ஆரம்பிக்கல. அது எப்படி வேணா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா ஒரு பெண்ணோட கழுத்துல அந்த தாலி கட்டும் போதுதான் அந்த காதல் முழுமை பெறுதுன்னு எனக்கு உணர வச்சது இவங்கதான். அதனால தாங்க இவங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டேன். கோச்சிட்டீங்க, வந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களும் கூட எனக்கு தெரியாதுங்க. வந்துட்டாங்க. சிஸ்டர், இன்னைக்கு நான் உங்களை சிஸ்டர்னு மரியாதையோட கூப்பிடுறேன்னா அந்த சிஸ்டருக்கு என்ன மரியாதை, என்ன மதிப்பு, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கும் இவங்க தாங்க காரணம். நான் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. எனக்கு அம்மா கிடையாது. நான் வளர்ந்த முறை வேற. அது சரியா தப்பா அது எனக்கு தெரியாது. பெண்மைதான் நீர், பெண்மைதான் நிலம், பெண்மைதான் நெருப்பு, பெண்மைதான் எல்லாம். அது மொத்தமா இந்த நிலா ரூபத்துல நான் பார்த்தேன். பெண்மைனா என்னன்னு புரியாம இருந்த என்ன பெண்மையை வணங்க வச்சது இவங்கதான். இதை சொல்லிட்டு போலாம் தான் நிலா நான் வந்தேன். நான் இங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வரல, சத்தியமா வரல. மேடம் இது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். இங்க வந்தாலே மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இன்னைக்கு உங்க முன்னாடி இதெல்லாம் நான் சொன்னது எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வரல. சாரி. நிலா ஏன் ஏன் நான் இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் போயிடுறேன் நிலா. இல்ல ரிஷி, இல்ல. என்ன வாங்கி தர சொல்லி ஒரு கோழ அவனோட அப்பா கிட்ட அழுதா. அது மாதிரி உங்க அப்பா என்கிட்ட தூது வந்தப்போ உங்களை சுயமா முடிவெடுக்க தெரியாத ஒரு ஆளு நினைச்சேன். அதனாலதான் நீங்க யாருன்னு கேட்டேன். இப்பதான் தெரியுது அதுக்கு காரணம் நீங்க என் மேல வச்சிருந்த மரியாதை. என்ன எந்த பெண்மைய என்னால நீங்க வணங்குனீங்களோ அதே பெண்மைய என்னோட பிடிவாதத்தினால தப்புன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. கல்யாணத்துக்கு பிறகுதான் காதலி பெண் சொன்ன. ரிஷி மாதிரி ஒரு ஆள் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிக்கலாம்.
மனசுல தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். கண்ணா உனை நாள்தோறுமே கைகூப்பி நான் பாடுவேன். கோகுலத்து கண்ணா கண்ணா சீதை இவள்தானா? மானும் இல்லை ராமன் இல்லை கோகுலத்தில் நானா? சோகம் இல்லை சொந்தம் தேவையில்லை ராவணனே நெஞ்சில் காமமில்லை கிருஷ்ண 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 கேசவனே.